சாபங்கள் நிறைந்த மனித வாழ்வில் ஒரு வரம் வேண்டி தவம் இருக்கின்றன இந்த ஓவியங்கள். மனிதநேய வெளிச்சம் இதன் மீது பட்டுத் தெரித்தால் போதும், இந்த ஓவியக் கலைஞனின் இருள் சூழ்ந்த வாழ்வும் மீட்சி பெறலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஆமாம். ஓகே. 1300 கொடுங்க சார். இன்னும் 100 கொடுங்க சார். உங்களதான் சார் கேட்குறேன். இது எப்படிங்க சார்? இதுக்கு எப்படின்னா இன்னும் நிறைய செலவாகும். என்ன சார் பண்ணுவீங்க? முதல்ல கொஞ்சம் தூரம் போங்க சார். கவலைப்படாத சந்தானம், அல்லாஹ் காப்பாற்றுவார். சார். எஸ், கம் இன். வாங்க, உட்காருங்க. மிஸ்டர் சந்தானம், டோன்ட் பி டென்ஸ்ட். கேன்சர் ஒரு ஆபத்தான நோயா இருந்தாலும் அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா முழுமையா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மனைவிக்கு பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய். உங்க மனைவியோட மார்பகத்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா முழுமையா குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு இன்றைய அளவுல பல நோயாளிகள் புற்றுநோயிலிருந்து பரிபூர்ணமா குணமாயி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. பட் அதுக்கு 1 லட்சம் வரைக்கும் செலவாகும். உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க இருந்தா நிறைய பணம் செலவாக சொல்றாங்க. உங்க மனைவிக்கு மார்பகத்திலிருந்து மல்டிபிள் கேன்சரல் செல்ஸ் தோல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. அதுதான் பிளட் வர காரணம். கேன்சர் மற்ற இடங்களுக்கும் பரவலாம். அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்க மனைவியோட உயிருக்கே ஆபத்து வரும். சரி, நான் வரேன் டாக்டர்.
வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சந்தானம். சொல்லுங்க சார். நான் ஓவியர் பாஸ்கர் சாரோட ஜூனியர். ஓ சார் இறந்ததுக்கு அப்புறமா நான் தனியாக தான் இருக்கேன். இதில் என்னோட ஓவியங்கள்லாம் இருக்கு பாருங்க. சார், நீங்க நடத்துகிற ஓவிய கண்காட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட என் மனைவியை காப்பாற்ற ரொம்ப உதவியா இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி ஓவிய கண்காட்சியில கலந்துருக்கீங்களா? இல்ல சார். ஃபேமஸான ஓவியரோட ஓவியத்தை வச்சு தான் நாங்க கண்காட்சி நடத்திக்கிட்டு வரோம். புதுசா நாங்க யாருக்கும் வாய்ப்பு தர்றதில்ல. அப்படி தேவைப்பட்டா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சந்தானம், என்ன சந்தானம், உன் பொஞ்சாதி கைல்வெளிக்கு உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அவ உசிருக்கு ₹1,00,000 விலை வச்சுட்டாங்க பாய். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க பாய் போவேன்? இந்த ஆல்பத்தை எடுத்துட்டு நான் ஏறாத படிக்கட்டே இல்லை பாய். ஓஹோ. சந்தானம், காந்தி தொண்டு நிறுவனத்து சார்பில் ஓவிய கண்காட்சி நடத்துறதா நான் பேப்பர்ல பார்த்தேன். நீ அங்க போனியா? இல்ல பாய். வேணும்னா நாம் நேரடியா போய் பார்த்து வாய்ப்பு கேட்கலாமா? தம்பி, நீ கடையை பார்த்துக்க, நான் ஐயாவோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜாக்கிரதை, வாங்க. எல்லாம் நல்லதாவே நடக்க சந்தானம், ஒன்னும் கவலைப்படாத. எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிறார். சரி பாய். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. ஐயா, இவர் பேர் சந்தானம். நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயா, நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கலைஞனுடைய வாழ்க்கை நிலைச்சிருக்கும். நீ கவலைப்படாதப்பா. எங்க ட்ரஸ்ட் மூலமா தான் நாளைக்கு ஓவிய கண்காட்சி நடக்க போகுது. திறமையான கலைஞர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம். உங்க ஓவியங்களை கண்காட்சியில வைக்க கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷமா? இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். வணக்கம் சார். உட்காருங்க. அப்புறம் பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல உங்க மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிரும். அதுக்கப்புறம் எங்களாலே ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பணம் கட்டினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். தூக்கம் தொலைந்த இந்த இரவில் என்னோடு சேர்ந்து என் தூரிகையும் அழுது கொண்டிருக்கின்றன. வேறொன்றும் இல்லை. இந்த கலை என் காதல் மனைவியை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில்தான்.
சார், வாங்க. சந்தானத்துக்கு வாய்ப்பு தரத்துக்கு நான் தவறிட்டேன். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா. வரேன் சார். கங்க்ராச்சுலேஷன் சந்தானம். இந்த ஆண்டின் சிறந்த ஓவியங்களா உங்க ஓவியங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஓவியங்கள் 2,10,000 விற்பனை ஆகியிருக்கு. இந்தாங்க, இத முன்பணமா வச்சுக்கிட்டு உங்க ஒய்ஃபோட ஆபரேஷனை நல்ல விதமா முடிங்க. நாளை காத்தால மீதி எல்லா பணமும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்கம்மா. பாத்துமா, பாத்து. மெல்ல மெல்ல ஆ. பார்த்து பார்த்து. போயிட்டு வாங்க சந்தானம். டாக்டர், நீங்க தான் டாக்டர் எங்க தெய்வம். என்னப்பா அது? எழுந்திருப்பா. நான் ஒரு சாதாரண டாக்டர். நான் ஒன்னும் கடவுள் இல்ல. இனிமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வாங்க. நன்றி டாக்டர். போயிட்டு வா.